ஹே கைஸ், இந்த வேர்ல்டுலேயே டெக்னாலஜி வைஸ் டாப்பில் இருக்க கண்ட்ரி அப்படின்னா ஜப்பான் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜப்பானில் சில கிரேசியஸ்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே டாப் 3 கிரேசியஸ்டான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்ப்போமா? நம்பர் 3, ஜப்பானில் பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம லவுடாக பேசக்கூடாது. கிட்ஸ் இருக்க பிளேஸ்லேயும் லவுடாக பேசக்கூடாது. க்ரௌடாக இருக்க பிளேஸில் லவுடாக பேசக்கூடாது. அபண்டடாக இருக்க பிளேஸில் லவுடாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லவுடாக பேசுகிறதுக்கு மட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 2, ஜப்பானில் இருக்க எல்லா வீட்லேயும் கான்க்ரீட்ஸ் அண்ட் டைல்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிரவுண்டில் பேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் டட்டாமி மேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அந்த மேட்ஸ் மேலே நடக்கும்போது அவங்க சாக்ஸ் வேர் பண்ணியிருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த மேட்டு டர்ட்டாகவே கூடாது. லைட்டாக தூசி இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த மேட்டை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 1, ஆக்சுவலாக அது எனக்கே ரொம்ப கிரேசியாக தான் இருந்தது. ஜப்பானில் வந்து சாப்பிட்றதுக்கு மோஸ்ட்லி சாப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாப்ஸ்டிக்கு அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சாப்ஸ்டிக்கை எடுத்து வேற ஒருத்தங்கிட்ட காமிச்சு அவங்கள மீன் பண்ணி இல்லைனா பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்ஸ்டிக்ல இருந்து வேற ஒருத்தங்களுக்கு ஃபுட் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த சாப்ஸ்டிக்கில் மீட் ஆர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை குத்தி அவங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.